கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டு வழியாக தேவ செய்தி கொடுக்கும்படி கர்த்தர் அன்பிலே எனக்கு கொடுத்ததான ஸ்லாக்கியத்திற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார செய்தியினுடைய தலைப்பு கண்ணீருக்கு தப்புவிக்கும் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்ணீருக்கு நம்மை தப்புவிக்கும் தேவனாக அவர் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செய்வோம். ஆண்டவரே, இந்த செய்தியினுடைய தலைப்பு கண்ணீருக்கு தப்புவிக்கும் தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அதே போல் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை ஆண்டவரே எல்லாவித கண்ணீருக்கும் உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உடைய ஆசீர்வாதம் எங்களை ஆண்டவர் தப்புவித்து நடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய நாம மகிமைப்படும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆவியான கரங்களை போட்டு ஜெபிக்கிறோம் சூழ்நிலை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 116 அதிகாரம் 8 சங்கீதம் 116:8. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தேர். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தேர். இந்த மூன்றில் நடுவில் இருக்கிற இந்த கண்ணீரை தப்புவித்ததை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 116 சங்கீதம் மரண கட்டில் இருக்கிறதான ஒருவர், இந்த சங்கீதக்காரன் அந்த மரண கட்டிலிருந்து தப்பித்தபடியினாலே கர்த்தரை துதிபாடுகிறதான சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். கர்த்தரில் இவர் அன்பு கூறுகிறார். இரண்டாவதாக, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். முதலாவது, இவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டபடியினால் அன்பு கூறுகிறார் கர்த்தரிலே. அடுத்து, இவருடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் செவி சாய்த்து இவருக்கு எல்லா காரியங்களையும் செய்தபடியினால் உயிரோடு இருக்கும் அளவும் தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அங்கே அவர் சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்துவது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தே என்று சொல்லுகிறார். ஆக இந்த சங்கீதம் மரண கட்டிலிருந்து விடுபட்டவருடைய சங்கீதம். பாதாள கட்டுகள் இவரை சுற்றி கொண்டதா, மரணக்கட்டுகள் இவரை சுற்றி கொண்டதா, பாதாள இடுக்கண் இவரை பிடித்ததா, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் இவர் அடைந்தாராம். எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வரப்போகிறேன்,
எப்படி நான் தப்பித்து வரப்போகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அவர் அடைந்தாராம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று சொல்லி கெஞ்சினேன். என் ஆத்மாவை நீர் விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி நான் கெஞ்சினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் 4வது வசனத்தில். 5ஆம் வசனத்தில் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், அவர் கபடற்றவர்களை காக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த மரண கட்டிலிருந்து விடுபடுகிறார் இவர். தேவன் இவரை விடுவிக்கிறவராக இருக்கிறார். தேவன் இவரை காக்கிறவராக இவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மையும் காக்கிறவராக இருக்கிறார். அந்த சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். என் கண்ணை கண்ணீருக்கு அவர் தப்புவித்தார். மரண கட்டுகள் எனக்கு வந்தபடியினாலே, இக்கட்டுகளிலே நான் சிக்குண்டபடியினாலே, நான் எல்லாவித சஞ்சலத்தையும் நான் அடைந்தபடியினாலே நான் அழுதேன், நான் கதறினேன். ஆனால் தேவன் என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தார். நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் கர்த்தருக்கு முன்பாக. ஆக தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே இவர் நடப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நடக்கும்படியாக தேவன் வைக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 126ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சங்கீதம் 126 5-6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். விதைக்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறான். ஆனால் அறுவடையை சம்பாதிக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கண்ணீரோடு சுமந்துட்டு போகிறான். ஆனால் அந்த விளைச்சல் விளைந்து அந்த அறுவடை நாளிலே அவன் அந்த இடத்துல கம்பீரத்தோடு அவன் திரும்பி வருவான். நான் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில், நான் எவ்வளவு இக்கட்டுக்கு மத்தியில், நான் எவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில் நான் இந்த விதைகளை வாங்கி நான் விதைத்தேன். ஆனால் இவ்வளவு அறுவடைகளை எனக்கு தந்திருக்கிறதே, நிறைவான அறுவடை எனக்கு வந்திருக்கிறதே என்று சொல்லி அவைகளை அறுத்து அவன் திரும்பி வருகிறவனாக இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் எல்லா காரியங்களையும் நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கலாம். எல்லா காரியங்களையும் ஜெபத்திலே விதைக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த காரியங்களையெல்லாம் நிறைவேற பண்ணுவார். நீங்கள் கம்பீரத்தோடு கர்த்தரிடத்தில் சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இந்த சங்கீதம் 116ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 17 முதல் 19 வருஷம். சங்கீதம் 116 17 முதல் 116 17 முதல் 19. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன்.
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்லேலூயா என்று சொல்கிறான். ஆக தேவனுக்கு சொல்லுகிறான், என்னை தேவன் கம்பீரமாய் கொண்டு வருகிறபடினாலே கர்த்தருடைய ஜனங்களுக்கு பிரகாரங்களில் முன்பாக நான் எல்லா பொருத்தனைகளையும் நான் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் கர்த்தருக்கு வைத்த பொருத்தனைகளை நான் செலுத்துகிறவளாக நான் இருப்பேன் என்று சொல்லி நீங்களும் அறிக்கையிட்டு பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியங்களை நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களோ, ஜெபத்தில் விதைக்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, அவைகளையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். வேதவசனம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆக கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் வேதவசனத்தில் இயேசு சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 56 அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். நான் எத்தனை வாரி அலைந்து கொண்டிருக்கிறேன். இந்த பண காரியத்திற்காக, இந்த காரியங்களுக்காக நான் எவ்வளவோ அலைச்சல்களை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும் அப்பா. நீர் வைத்திருக்கிற இந்த கண்ணீரை உம்முடைய பையில வையும், அதை உங்களுடைய கணக்கில் வைத்து கொள்ளும். எவ்வளவு கண்ணீரை, எத்தனை சொட்டு கண்ணீரை நான் சிந்தி இருக்கிறேன் என்று நீர் கணக்கிலே நீர் வைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அலைச்சல்களை எல்லாம் அலைந்திருக்கேன். நான் எப்படியெல்லாம் நான் தப்பு வைக்கப்படணும், நான் எப்படியெல்லாம் காக்கப்படணும், நான் அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கிறேன். என்னை நீங்கள் கிருபையாக எனக்கு காய்ச்சிங்க. என் அலைச்சல்களை உம்முடைய எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. 84ஆம் சங்கீதம். சங்கீதம் 84:6. சங்கீதம் 84:6-7 வசனங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்காக எது இருக்கிறதோ அதை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். மழையும் கூட குளங்களை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ அவர்கள் அந்த அழுகை என்னும் அந்த பள்ளத்தாக்கை உருவ கடந்து அந்த கண்ணீரின் நிலையெல்லாம் கடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்வதோடு மாத்திரமல்ல, பலத்தின் மேல் பலமடைந்தவர்களாக சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சபையில், கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் கர்த்தரை துதிக்க நீங்கள் போவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஒருவேளை உங்களுக்கு அநேக தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவன் அவை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தடைகளுக்கு எடுப்பீர்களே, ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறவராயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரை இந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறீரே, தடைகளை நீக்கிட போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள் என்று சொன்னீரே. எனக்கு வர வேண்டிய இந்த ஆசீர்வாதம், எனக்கு வர வேண்டிய இந்த நன்மை வராமல் இன்னும் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதப்பா. எனக்கு இந்த நன்மை எனக்கு தரும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே, நீ தாரும் ஆண்டவரே. எதனால் இது தடைப்பட்டிருக்கு என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை என்னுடைய ஜெப குறைவாக இருக்குமானால் என்னை இன்னும் ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். என் வேத வாசிப்பு குறைவாக இருக்குமானால் என் வேதத்தை அதிகமாக தியானிக்க
தியானிக்க எனக்கு கிருபை தாரும். ஒருவேளை என்னுடைய விசுவாசம் என்னிடத்தில் குறைவாக இருக்குமானால் என் விசுவாசம் விருத்தி அடைய எனக்கு நீர் கிருபை செய்யும். ஆண்டவரிடத்தில் செபியுங்கள். தேவ சந்நிதியிலே நீங்கள் சாட்சியாய் காணப்படுவீர்கள். தேவ சந்நிதியிலே தேவன் உங்களை சாட்சியாக வைக்க பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீசர்கள் சொல்வார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பார்கள். எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்பார்கள். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீங்களுக்கு கடுகளவு விசுவாசம், ஒரு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த காட்டத்தின் மரத்தை நீ இங்கிருந்து பெயர்ந்து சமுத்திரத்தில் நீ தள்ளுண்டு போ என்று சொல்வீர்களே, ஆனால் இது சமுத்திரத்துக்கு போய்விடும். ஆக நம்முடைய விசுவாசம் அங்கே மிக பெரிதாக இருக்கிறது. ஆக ஜெபம், வேதவாசிப்பு, விசுவாசம். நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறேன், மணிக்கணக்கில் வேதத்தை தியானிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணப்படுதா? உங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுதா? நாளுக்கு நாள் அது வளருகிறதா? விசுவாசத்தில் குறைபடுறீங்களா? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் தான் அந்த இடத்துல விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். ஆக நம்பிக்கையும் இருக்க வேண்டும், விசுவாசமும் இருக்க வேண்டும். இது ரெண்டில் எப்படி இருக்கீங்க? நான் நம்புகிறேன், ஆனாலும் கிடைச்சிருமில்ல, இதுதான் தப்பு. நான் நம்புகிறேன், என் தேவன் எனக்கு தருவார், என் தேவன் நிச்சயமாக எனக்கு தருவார், என் தேவனால் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க எனக்கு அவர் வல்லவராக இருக்கிறார், கொடுக்க முடியும், கொடுப்பார், கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து நீங்கள் தேவ சந்நிதியிலே காணப்படுவீர்கள். பலன் அடைந்தல்ல, பலத்தின் மேல் பலனடைந்து உங்கள் ஜெபத்துக்குரிய பதிலின் மேல் பதில் என்று சொல்லி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக தேவ சந்நிதியிலே காணப்படுவீர்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சங்கீதம் 30:5, 6 வசனங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழுகிற நேரம் ஒரு சாயங்காலமாய் இருக்கலாம், அது இருட்டுகிற நேரமாய் இருக்கலாம், அந்த பிரச்சனைகள் மூழ்கிறது போல காணப்படலாம். கிடையாது. உங்களுக்கு ஒரு விடியற்கால வெளுப்பை போல உங்களுக்கு ஒரு சுகவாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். விடியற் காலத்தில் களிப்புண்டாகும், உங்களுக்கு ஒரு சுகவாழ்வு உண்டு. இந்த கண்ணீருக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு சுகவாழ்வு உண்டு. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சுகவாழ்வை தேவன் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஆக அந்த நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறார். விடியற் காலத்தை போல அந்த வெளுப்பை போல உங்களுடைய சுகவாழ்வு உங்களுக்கு துளிர்க்கும். விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான காலத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மகிழ்ச்சியின் காலத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். சங்கீதக்காரன் 6ஆம் வசனத்தில் சொல்கிறான், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். நான் ஒரு காலம் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் இன்றைக்கி அழுகிறது போல காணப்படலாம், என் அழுகையை தேவன் மாற்றி போடுவார். நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். நான் வேதத்தை தியானித்திருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை வைத்து ஜெபித்திருக்கிறேன். அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக எனக்கு களிப்புண்டாகும். சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வரைக்கும். எஸ்ரா
3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். அவரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடுகிறது நிமித்தம் மகா கம்பீர சத்தமாய் ஆரவரித்தார்கள். ஜனங்க மிக பெரிதான ஆரவாரம் பண்ணாங்க. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படுகிறது. மறுபடியும் தேவனுடைய ஆலயம் அங்கே கட்டப்பட போகிறது. அந்த ஆரவாரம் அங்கே இருந்தது. முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டிருந்த முதிர்ந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், பிதாக்களின் வம்ச தலைவர்கள் அநேகர் ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். தூரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணினார்கள். ஆனால் பக்கத்திலிருந்து அந்த அஸ்திபாரத்தை போடுகிறதை பார்க்கிற முந்தின ஆலயத்தினுடைய ஆசாரியர்கள் இங்கே எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க. அப்பா, மறுபடியும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை தேவன் கட்டுவிக்கிறார். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையை தேவன் மறுபடியும் கட்டுவிக்கிறார். என் வாழ்க்கையை கட்டுவிக்கிற என் தேவன் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, எது அழுகையின் சத்தம், எது ஆரவாரத்தின் சத்தம் என்று ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாதவள் இருந்ததா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முந்தின நிலைமையை விட அதிகமான ஆசீர்வாதமான நிலைமைக்குள் தேவன் உங்களை கொண்டு செல்லுகிறவராயிருக்கிறார். தேவன் உங்களை கொண்டு போகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எது ஆரவார சத்தம், எது ஆனந்த கண்ணீரின் சத்தம் என்று சொல்லி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலும் கணிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனால் மாற்றக்கூடும். ஆக வெளியில் உள்ள ஜனங்களால் பகுத்து பார்க்க முடியாது. இவன் என்ன காரியத்திற்காக சந்தோஷப்படுகிறான், எந்த காரியத்திற்காக இவன் அதிக சந்தோஷமாக இருக்கிறான், எந்த காரியத்துக்காக இவள் அதிக சந்தோஷமாக இருக்கிறாள், எந்த காரியத்தினால் இவள் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறாள், உலகத்தால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு தெரியும். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவிப்பார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவிப்பார். கட்டுவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவிக்க வல்லவராயிருக்கிறார். கண்ணீருக்கு கண்களை தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆக உங்களுடைய கண்ணையும் கண்ணீருக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். முதலாவது அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். முதலாவது நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ ஆலயத்துக்கு போவாய். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் கண்ணீரை காண்கிறவராயிருக்கிறார். நாம் அழுவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. உலக பிரகாரமாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தும் கேட்ட மாத்திரத்தில் நாம் சமைத்து கொண்டிருப்போமானால் அல்லது வேறு வேலை செய்வோமானால், எதுக்கு பிள்ளை அழுகுறான்னு பாரு, போய் பாரு அப்படின்னு, இல்லாட்டி ஓடி போய் பார்ப்பாங்க, பிள்ளை எதுக்கு அழுகிறான், என்ன செய்ய, தூங்கிட்டு இருந்தானே, நல்லா தானே தூங்கிட்டு இருந்தான், ஏன் பிள்ளை அழுகிறான். ஆக அதுபோல தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராயிருக்கிறார். கண்ணீருக்கு தப்புவிக்கிற தேவன்.
அதை மீறி நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் வேலை ஒரு காரியம் இருக்குமானால் அந்த கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். இதுதாங்க காரணம். எசேக்கியா அழுததற்கான அவனுடைய கண்ணீருக்கான காரணம், எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் ஐயா, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், நீ செத்து போயிடுவையா. அவனுக்கு வியாதி வந்திருக்குது. இந்த வியாதியிலேருந்து எப்படா குணமாவோன்னு அவன் அதை எதிர்பார்த்துட்ருக்கிறான். எப்போ சாவோன்னு நினைப்பானா? வியாதியில் இருக்கிற எவனும் எப்படா அந்த வியாதியிலேருந்து மீண்டு வருவோன்னு நினைக்கிறதான் பார்ப்பாங்க. அதுபோல் தான் இங்கே எசேக்கியா இருக்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறாரு, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ செத்து போகிற, நீ எல்லாம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அவன் சுவர்புறமாய் திரும்பி கொண்டு, எல்லாரும் சுற்றிலும் இருக்கிறாங்க, காவலர்கள், சேவகர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், வைத்தியன் இருக்கிறான். ஆகவே அவன் சுவர்புறமாய் திரும்பி கொண்டான். திரும்பி கொண்டு அவன், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து, அவன் இங்கே சொல்கிறான், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் வந்திருக்கிறான், மன உத்தமம் உள்ளவனாய், மனம் கபடற்றவனாய் அவன் அங்கே இருந்திருக்கிறான். கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதையெல்லாம் செய்திருக்கிறான். அங்கே 3 காரியங்கள் நாம் பார்க்கிறோம். உண்மை, மன உத்தமம், கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் அழுத பொழுது அவனுடைய கண்ணீர் அதிகமாய் வந்தது. அவன் அழும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு அவன் திரும்பி போய் கொண்டிருக்கிறான். அந்த பாதி முற்றத்தை, அரண்மனையினுடைய பாதி முற்றத்தை தாண்டுவதற்குள் கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் ஏசாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, நீ திரும்பி போ, எசேக்கியாவை நோக்கி நீ அவன்கிட்ட போய் சொல்லு, உன் கண்ணீரை நான் கண்டேன். இங்கே அவன் வியாதியினால் எப்படா பிழைப்போம், எப்படா அந்த வியாதி நீங்கன்னு அழுகிறான். ஆனால் வந்த பதில் வேறு விதமாக இருந்தது. ஆனால் தேவனிடத்தில் ஜெபித்தான், விசுவாசத்தோடு ஜெபித்தான், தன்னுடைய காரியங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபித்தான், ஒரு உண்மையை அறிக்கையிட்டான், மன உத்தமமாய் இருந்ததை சொல்லுகிறான். அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமான நலமானதை செய்ததை அந்த இடத்துல அவன் செய்ததை சொன்னான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனுக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமும் கர்த்தருக்கு முன்பாக நலமானதையும் செய்கிறவர்களாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆக அந்த நேரத்தில் தான் சொல்லி அனுப்புகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் ஆயுசு நாட்களிலே 15 வருடங்களை நான் உனக்கு கூட்டுவேன் என்று சொல்கிறார். உன் கண்ணீரை கண்டேன் இல்லையா? அடுத்து என்ன சொல்கிறாரு? உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ தேவ ஆலயத்துக்கு போவ. 4ஆவதாக சொல்கிறாரு, ஆயுஸ் நாளில் 15 வருஷத்தை கூடுதலாக கொடுத்துருக்கேன். எப்படி ஒரு சந்தோஷம்!
இப்போ தான் அந்த ஊழியக்காரன் மூலமாக சொன்னார், நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, செத்து போயிடுவேன்னாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் குணமாக்குவேன், நீ ஆலயத்துக்கு போவ, 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவ, உன் கண்ணீரை நான் கண்டேன்னு சொல்லியிருக்கார். அது சந்தோஷம். ஆயுசு நாளில் 15 வருஷத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே என்று மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாயிருந்தான். அந்த சந்தோஷத்தை நாமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, அழுகிறவர்கள் சத்தமிட்டு அழுகிறார்கள். ஆக நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கிரியைக்கு பலன் உண்டு. நீ என்ன செஞ்சியோ அந்த கிரியைக்குரிய பலனை நான் தருவேன் மகனே, நான் தருவேன் மகளே. அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் உன் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். நீ என்னென்ன முடிவை நினச்சிருக்கியோ அந்த முடிவு மேலே நம்பிக்கையாரு. கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுவிப்பார். கண்டிப்பாக அந்த தடைகளை நீக்கி போடுவார். கண்டிப்பாக எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். அவைகளை துருத்தியில் எடுத்திருக்கிறார். அவைகளை கணக்கில் வைத்திருக்கிறார். இனிமேலும் அழாதீங்க. அழாதபடி அடக்கி கொள்ளுங்க. உங்கள் கண்ணீரை நீங்கள் விடாதபடி நீங்கள் காத்து கொள்ளுங்க. சங்கீதத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். என் ரா முழுவதும் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராத்திரி படுக்கையில் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறனால இளைத்து போனானா. ரா முழுவதும் கண்ணீரினாலே இவன் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். என் கட்டில் எல்லாத்தையும் நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரர் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போகிறீர்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ரா முழுவதும் படுக்கையில் அழுது கொண்டிருக்கிறான். கட்டிலை நனைத்தான். கர்த்தர் இவனுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். என் விண்ணப்பத்தை கேட்டார். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். என் பகைஞர் எல்லாரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். சடுதியில் வெட்கப்படுவாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பகைஞர் வெட்கப்படும்படிக்கு தேவன் அவர்களை சடுதியில் பின்னடையும்படிக்கு தேவன் செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். முதலாவது கண்ணீரை காண்கிறார். இரண்டாவது கண்ணீரை துடைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார்.
கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து, எல்லாருடைய முகத்திலிருந்தும் கண்ணீரை தேவன் துடைக்கிறவராக இருக்கிறார். உங்கள் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். நீ அழுதுட்டுருக்கீங்கள, உங்களுடைய அழுகையின் எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தை சொல்லப்படும். கண்ணீரை கர்த்தர் துடைக்கும் பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, என் தேவனுக்குள் நான் கலிகூர்ந்து நான் மகிழுவேன், நான் மகிழுவேன், நான் கலிகூர்ந்து மகிழுவேன். என் கண்ணீரை கண்ட தேவன் என் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார், என் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவன் தண்ணீருள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தாமே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அதே போல் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இந்த செய்தி கேட்குற இதுக்கு முந்தின வரைக்கும் இருந்த எல்லா மன பாரங்கள், மன கஷ்டங்கள், மன கவலைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உங்களுடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜீவ தண்ணீர் உள்ள, உங்களுக்கு எது சந்தோஷம் உள்ளதோ, உங்களுக்கு எது மன சமாதானத்தை கொடுக்குமோ, உங்களுக்கு எது விடுதலையை கொடுக்குமோ அதை தேவன் ஜீவ தண்ணீராய் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அந்த ஜீவ தண்ணீர் அன்றைக்கு, அந்த விடுதலை அன்றைக்கு, அந்த ஆசீர்வாதத்தன்றைக்கு உங்களை கொண்டு போகிறவராக இருப்பார். அவர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி நான் தேவ செய்தியிலே சொல்வேன். அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வருடமும் தேவனை ஆராதிக்க வரும்பொழுதெல்லாம் தேவாலயத்துக்கு போகாமல் தான் வந்த அந்த கூடாரத்தில் உட்கார்ந்து அங்கேயே அழுது கொண்டு இருப்பாள். அவருடைய கணவன் வந்து தேற்றுவான், ஏன் நீ அழுதுட்டுருக்க, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன், உனக்குள்ள 10 குமாரரை விட நான் பெரியவன் இல்லையா, நான் உனக்கு பெருசு இல்லையா, நீ அழாத, அவளை பற்றி உனக்கு தெரியாதா, அவள் தான் இப்படி தான் இருக்காளே, நீ ஏன் அழுகுற? இன்றைக்கு இந்த உலகம் சொல்லும், யாருக்கு நடக்காதது, யாருக்கு தான் யாருடைய வாழ்க்கையிலலாம் இது சந்திக்காதது, இது எல்லாரும் சந்திக்கிற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவள் மனமடி வாக்கும் பொழுது இவ என்ன செய்வாளாம்? 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயம் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். அவள் மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். சாப்பிட மாட்டாள். அங்கே தங்கி இருக்கிற அத்தனை நாளும் அழுதுகிட்டே இருப்பாள் இல்லையா? அவள் புருஷன் வந்து கேட்குறானா, ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாமல் அப்படியே சாப்பாடாக வச்சுருக்க, ஏன் சஞ்சலப்படுற, ஏன் மனசு கஷ்டப்படுற? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாருங்க, ஏன் இன்னும் அழுதுகிட்ருக்கிற? உன் கண்ணீரை துடைக்கிறேன் நான், உனக்கு மன சந்தோஷத்தை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுண்டை கொண்டு நடத்த போகிறேன். உன் தடைகள் யாவையும் நான் நீக்கியிருக்கேன். உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தடைப்பட்டுச்சோ அந்த தடையெல்லாம் நான் நீக்கியிருக்கேன். உனக்கு விடுதலை வந்துருச்சு, உனக்கு விடுதலையை நான் கொடுத்துருக்குறேன். உன் விசுவாசம்தான் அங்கே இருக்கு. நீ இன்னும் விசுவாசத்தில் வளரு, இன்னும் நம்பிக்கையில் வளரு. நீ நம்பு, என்னை முழுவதும் நம்பு, என்னை முழுவதும் விசுவாசி, என்னை பற்றிக்கொள்.
நான் நிச்சயமாக உனக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். மனிதன் கேட்குற கேள்வி, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? தீர்வை அவனால் கொடுக்க முடியாது, ஆனால் தீர்வை தேவனால் கொடுக்க முடியும். அப்பொழுது தான் உணர்கிறார். உணர்ந்த பிற்பாடு அவர் எழுந்தார், போனார், மனம் கசந்தார், மிகவும் தேவ சமூகத்தில் அழுதார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவள் எழுந்தாள், அவள் தேவாலயத்துக்கு போனால் மனம் கசந்த நிலையில் மிகவும் அழுதாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணதில்லை, பொருத்தனையும் அங்கே அவள் செலுத்தினார். ஒரு பொருத்தனையும் பண்ணார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சபையில் போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போகணுன்னு கிடையாதுங்க. வார நாட்களில், இடப்பட்ட நாட்களில் போங்க. போய் நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வாசித்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கா இல்லையா? அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆக அந்த இடத்துல அவள் அழுது முடித்தோடனே அந்த இடத்துல அவள் சொல்கிறா, ஊழியக்காரன் நினச்சிக்கிட்டான் இவ குடித்து வெறித்திருக்கிறான்னு. அப்போ அவள் சொல்லுகிறா 16ஆம் வசனத்தில், உன்னுடைய அடியாளை பேழியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுந்த விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணேன். இவ்வளவு நேரம் நான் அழுது ஜெபம் பண்ணதுக்கு அதுதான். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு இதே வார்த்தையை சொல்லுகிறேன், சமாதானத்தோடு இருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. எந்த காரியத்துக்காக இப்போ ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த ஜெபத்துக்கான பதிலை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. தேவன் அதற்கான பதிலை உங்களுக்கு கட்டளையிடுகிறவராய் அவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களிலே அவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போயிருப்பார். அப்போ பாவியாகிய ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டாந்து ஊற்றி அவருடைய பாதத்தின் பின்னாக நின்று கண்ணீர் விட்டு அழுவாள். அவருடைய பாதங்களை கண்ணீரினால் கழுவுவாள். தன் தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைப்பாள். தன் கண்ணீரினாலே கழுவி தன்னுடைய தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைப்பாள். அவளை தடுக்க போவாங்க. விடு அவள் மன கிளேசத்தோடு இருக்கிறாள். அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்கிறாள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னிடத்தில் வந்து அவள் விழுந்து கிடக்கிறாள். நான் அவளுக்கு விடுதலையை கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் உன்னை விட்டு விலகியது, நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தார். தேவன் சமாதானத்தோடு போ என்று சொன்னார். இங்கே ஆசாரியன் சமாதானத்தோடு போ என்று அன்னாலே சொன்னார். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து நீ சமாதானத்தோடு போ என்று சொல்ல. இங்கே மூன்றாவது காரியம் பார்க்கிறோம். கண்ணீரை கண்டு துடைக்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை கண்டு கலங்குகிறவராயும் இருக்கிறார். நாம் அழுதோம்னா நம்முடைய அழுகையின் உணர்வுகள் உணர்ச்சிகளை பார்த்து அவரும் உணர்ச்சி வசப்படுறார். ஒரு காரியம்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33 35 வரைக்கும் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வரைக்கும். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது
ஆவியிலே கலங்கி, ஆவியிலே உள்ளான ஆவிக்குள்ளாக அவர் கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, லாசருவை அதிகமாக அவர் சிநேகித்திருப்பார். லாசரு மார்த்தாள் மரியாள் என்பவருடைய கூட பிறந்த சகோதரன். இந்த லாசரு மரித்திருப்பான். மார்த்தாள் சொல்லுவாள், ஆண்டவர் வரும் பொழுது, நீர் இங்கே இருந்திருந்தானா அவன் வியாதியை நீர் சுகப்படுத்தியிருப்பீர், அவன் செத்து போயிருக்க மாட்டான். ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இப்பொழுதும் நீ விசுவாசிப்பாயானால் அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமாம், அவன் மறுபடியும் வரும் பொழுது அவன் பிழைப்பான்ற சொல்லுவான். மரித்தால், இப்போ மரித்தால் அவன் பிழைப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போன ஆசீர்வாதங்கள் பிழைக்கும். என்னென்ன நன்மைகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் அழுகிறீங்களோ, எவையெல்லாம் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது என்று கண்ணீர் விடுகிறீர்களோ, உங்கள் கண்ணீரை பார்த்து இயேசு ஆவியிலே துயரமடைந்து அவரும் உங்களுக்காக பதில் பார்க்கிறார். எங்கே வைத்தீர்கள் வந்து பாரும் என்றார்கள். இயேசு 35ஆம் வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்திலே இந்த இடம்தான் மிக முக்கியமான. இயேசு தேவன் கண்ணீர் விட்டார். ஒரு வசனம், 3 வார்த்தைகள். இயேசு கண்ணீர் விட்டார். ஒரே வசனம். ஒருவேளை இந்த வசனத்தில் இந்த பல வார்த்தைகள் கோர்த்திருக்குமானால் இந்த வார்த்தை முக்கியத்துவப்படுத்திருக்காது. அதனால தானோ என்னவோ யோவான் தன் சுவிசேஷத்தை எழுதும் பொழுது இதை மாத்திரம் ஒரு வசனமாக வைத்தார். 35ஆம் வசனமாக இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. ஆக நமக்காக கண்ணீர் விடுகிற தேவன் அங்கே இருக்கிறார். நாம் எவைகளை இழந்து நாம் மன கஷ்டப்படுகிறோமோ அவைகளை தேவன் எடுக்கிறார். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு 38ஆம் வசனத்தில், இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியோ மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆயிற்று என்று சொல்லுகிறார். நாருமே 4 நாள் ஆயிடுச்சு அவன் செத்து, நாருமே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆக இந்த கண்ணீருக்கு தீர்வு ஆண்டவரும் நமக்காக கண்ணீர் விடுறாரு. ஆனால் முட்டுக்கட்டையாக இருக்கிறது எது தெரியுங்களா? நம்ம விசுவாசம்தான். அதனால தான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று தேவன் அங்கே அவளை உயிர்ப்பிக்கிறார். அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி கொஞ்சமாவது உணர்விட, நான் உனக்கு சொல்லலை, நீ விசுவாசிச்சின்னா தேவ மகிமையை காண்ப நான் உனக்கு சொல்லலையா? நீ உணர்வட. தேவ மகிமைன்றது எது தெரியுங்களா? இழந்ததெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறது. எவைகளையெல்லாம் இழந்தீங்களோ அதை ரெட்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வது. யோபு இழந்தாங்க, ஆனால் எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் இல்லையா? ஒன்றையும் விட்டுவிடலையே, எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக அல்லவா பெற்றுக்கொண்டான். அவன் வியாதிப்பட்டப்ப கூட எல்லாரும் வரலை, அவன் எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு எல்லாரும் அவனை வந்து பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க, விருந்து சாப்பிட்றாங்க, அவனுக்கு பொண்ணையும் காசையும் கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை காண்பாய், நீ விசுவாசித்தால் விசுவாசத்தை காண்பாய். யோபு என்ன சொன்னான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த நம்பிக்கை தான் யோபுவை வாழ வைத்தது, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வைத்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். 41ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள்.
இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் அங்கே ஜெபம் பண்ணுகிறார். நமக்காக கண்ணீர் விடுகிற இயேசு நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். பிதாவை நோக்கி, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கும்படியாக. இங்கே சூழ்ந்திருக்கிற ஜனங்கள்லாம் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இப்போ நான் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தை ஏன் தெரியுமா நான் சொன்னேன்? எல்லாரும் விசுவாசிக்கணுன்றதுக்காக. இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நீங்கள் விடியகாலில் ஜெபம் பண்ணிங்கன்னா சத்தமாக சொல்லுங்கள், என்னுடைய ஆசீர்வாதமே, வர வேண்டிய பணமே, வர வேண்டிய இந்த ஆசீர்வாதமே, இந்த காரியமே எனக்கு இதையெல்லாம் தொடர்ந்து வந்து வருவதாக, என்னிடத்தில் வந்து சேர்வதாக, எல்லாம் தடைகள் நீங்கி என் கைகளில் வந்து சேர்வதாக, நான் அவைகளை நான் காண்பேனாக. கர்த்தர்ட்ட சொல்லுங்க. மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. ஆக இவ்வளவு நேரம் அது கட்டப்பட்டு கிடந்திருந்தது. இயேசு கூப்பிடுகிற வரைக்கும், கர்த்தரின் சத்தம் வருகிற வரைக்கும் அது கட்டப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் அங்கே வருகிற வரைக்கும் அது கட்டப்பட்டிருந்தது. அது வரைக்கும் தேவன் பொறுமையாய்தான் இருந்தார். ஆக நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்காக கண்ணீர் விடுகிற இயேசு தேவன் நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க நான் சொல்லுகிறார். அங்கே வர்த்திக்க பண்ணும் பொழுது ஆண்டவர் அழைக்கிறார். வெளியே வருகிறான். கட்டப்பட்ட அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாதத்தில் வந்தது இந்த இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகி யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்பொழுது அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றிலும் உள்ளவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களா மாறப்போகிறாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களா மாறப்போகிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க போகிறீங்க. லாசருவை போல ஏதோ ஒன்று கட்டப்பட்டு செத்து போனதாக இருக்குதில்ல, அது உயிர் அடையுது. இப்போ உயிர் அடைய போகுது. இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். உயிர் அடைய போகுது. முதலாவது கண்ணீரை காண்கிறார். இரண்டாவது கண்ணீரை துடைக்கிறார். மூன்றாவது கண்ணீர் விடுகிறார். நம்முடைய கண்ணீர் விடுகிறார். அதோடு மாத்திரமல்ல, கட்டுகளை அறுத்தெறிய வைக்கிறார். ஜீவனோடு கொடுக்கிறார். எசேக்கியா ஜீவனோடு வந்தான். அன்னாள் பிள்ளையோடு வந்தாள். மூன்றாவது குறிப்பிலே லாசரு உயிரோடு வந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீருக்கு கண்ணை தப்பு வைக்கும் தேவன் நம்மையும் தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுடைய இந்த நேரத்தில் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பீராக. ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தையெல்லாம் கேட்பீராக. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரை சஞ்சலப்பட்டு மன துயரத்தோடு தங்கள் கட்டில ஈரமாக்கும்படியாக படுக்கையில் படுத்து கொண்டு அழுகிற நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இன்றைக்கும் உண்டு. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தில் வாழ்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் உண்டு.
ஆண்டவரே, தேவரீர் அவருடைய கண்ணீர் யாவை நீர் துடைப்பீராக. அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கி கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தேவரீர் நீர் அவருடைய கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறேன், அவருடைய கண்ணீரை காண்கிறவராயிருக்கிறேன். அவர்களுக்காக நீரும் கண்ணீர் விட்டு நீர் கட்டளை பிறப்பிக்கிற தேவனாயிருக்கிறேன். கண்ணீர் விடுகிறாராய் மாத்திரமல்ல, அவர் எவைகளையெல்லாம் இழந்து இருக்கிறார்களோ இந்த நேரத்தில் செய்தி கட்டி ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் வரவில்லை, இன்னும் கிடைக்கவில்லை, இன்னும் தாமதமாகிறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்களோ உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, வர வேண்டிய சுகத்தை, வர வேண்டிய நன்மைகளை வரபடி தேவன் கிருபை செய்வீராக. அது கட்டப்பட்டிருக்கிறது, அது மரித்து போனதாக இருந்தாலும் தேவன் உயிரடைய செய்து அதன் கட்டுகளை எல்லாம் அறுப்புண்டு போக செய்வீராக. தொடர்ந்து நீர் காத்து கொள்ளும். செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். துதிகன மகிமையிலாமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் நம் கண்ணீர் யாவையும் காணும்படியும், நம் கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியும், நமக்காக கண்ணீர் விட்டு இழந்த ஆசீர்வாதங்களை மறுபடி கொடுக்கும்படியும் என்றென்றைக்கும் அவருடைய பிரசன்னம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுக்காக கண்ணீரை துடைக்கிறார், உங்களுக்காக அவரும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுவதோடு மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஆசீர்வாதங்களை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். உங்கள் ஆசீர்வாதங்களை இந்த செய்தி கேட்ட இந்த நேரத்திலிருந்து உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படுமானால், உங்கள் நம்பிக்கை வர்த்திக்கப்படுமானால் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வார். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.